வணக்கம். என் பேர் நேசியா. நான் நியூ ஜெர்சியில இருக்க பிரிட்ஜ்வாட்டர் தமிழ் பள்ளியில 2ஆம் நிலை படிக்கிறேன். நான் இன்னைக்கு இனியவை 40 பாடல்களை கூறி அதை பத்தி பேச போறேன். இனியவை 40 பாடல் 14 கீழ்கணக்கு நூல்களில் 6வது நூல். இந்த பாடல் எழுதினவர் பூதன் சேர்ந்தனார். இதுல வர ஒவ்வொரு பாடல்களிலும் 3 அல்ல 4 நல்ல கருத்துகள் இருக்கிறது. இதுல மொத்தம் 124 நல்ல கருத்துகள் இருக்கு. நான் இன்னைக்கு எனக்கு பிடித்த 2 பாடல்கள் 12வது பாடலும் 19வது பாடலும் சொல்லி அதை பத்தி பேச போறேன். 12வது பாடல சொல்ல போறேன். குழவி பிணியின்றி வாழ்தல் இனிதே, கழறும் அவை என்றான் கல்வி இனிதே, மயிரிகள் அல்லராய் மாண்புடையார் சேரும் தீர்வும் தீர்வின்றேல் இனிது. இதான் அந்த பாடல். இப்ப பொருளை சொல்ல போறேன். குழவி பிணியின்றி வாழ்தல் இனிதேனா, குழந்தைகள் கள்ள கபடம் இல்லாதவங்க. குழந்தைங்க எல்லாம் எப்போதும் சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க சந்தோஷமா இருப்பது நம்ம பார்த்தோம்னா நம்மளும் சந்தோஷமா இருப்போம். அதனால குழந்தைங்க நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழ்வது நல்லது. கழறும் அவை என்றால் கல்வி இனிதேனா, சபையில் சான்றோர்களின் பதவிக்கோ அதிகாரத்துக்கோ பணத்துக்கோ அடிமையா இல்லாம தைரியமா துணிச்சலோட பேசுறவங்களோட கல்வி நல்லது. மயிரிகள் அல்லராய் மாண்புடையார் சேரும் தீர்வும் தீர்வின்றேல் இனிதுனா, செல்வம் இருப்பது பெருமை. யார்கிட்ட செல்வம் இருப்பது பெருமை? கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யற மனசு இருக்கிறவங்களோட செல்வம் குறையாம இருப்பது பெருமை. இதான் 12வது பாடல்ல இருக்கிற 3 இனிமையான கருத்துக்கள். நான் இப்போ அடுத்தது 19வது பாடல சொல்லி அது ஒரு பொருள் சொல்ல போறேன். நட்டார் புலங்கூறார் வாழ்தல் நனி இனிதே, பட்டாங்கு பேனின் பணிந்தொழல்கள் முன் இனிதே, முத்தில் பெரும்பொருள் ஆகிய கால் மற்றது தற்கொலை ஈதல் இனிது. இதான் அந்த பாடல். இப்போ அதோட பொருளை சொல்ல போறேன். நட்டார் புழங்கூறான் வாழ்தல் நனி இனிதேனா, நம்ம நண்பர்கள் பத்தி தீயவை பேசாம இருப்பது நல்லது. பட்டாங்கு பேனின் பணிந்தொழல்கள் முன் இனிதேனா, ஒரு சத்தியத்தை பத்திரமாக பாதுகாத்து எல்லோருக்கிட்டையும் தன்மையா இருப்பது மிக நல்லது. முட்டி பெரும்பொருள் ஆகிய கால் மற்றது தற்கொலை ஈதல் இனிதுனா, ஒரு பெரிய பொருளை தேடி சம்பாதித்து தேவைப்படுறவர்களுக்கு கொடுத்து உதவி செய்வது நல்லது. இதான் 19வது பாடல்ல இருக்கிற 3 இனிமையான கருத்துக்கள். இந்த இனிமையான கருத்துக்கள் சொல்ற போது ஔவையார் ஆத்திச்சூடியில இயல்வது கரையில் சொன்னதான் ஞாபகம் வருது. அதே போல திருக்குறள்ல திருவள்ளுவர் ஈதல் செய்வது நல்லதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த இனியவை 40 பாடல்கள்ல வர கருத்துக்கள் மாதிரி நாமளும் வாழ முயற்சி செய்வோம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.